வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட மாட்டாது என்கின்றார் ஸ்ரீலங்கா பிரதமர். உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் எனவும் சூளுரை. சர்வதேச தொழிலாளர் தினம். கொழும்பில் ஏட்டிக்கு போட்டி, பேரணி மற்றும் கூட்டங்கள். ரோயல் பார்க் கொலை வழக்கு. யூட் சரமந்த ஜெயமகா சிங்கப்பூரிலிருந்து தலைமறைப்பு. கொழும்பு சென்ற உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல். கிழக்கு கொள்கலன் முனையத்தில் பணி. பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்கு சென்ற நாட்டின் ஆட்சி. சஜித் விசனமா. ஸ்வீடனை இழுக்கிய துப்பாக்கிச் சூடு. 3 பேர் பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் வரலாற்றை மாற்றிய 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றது போன்று உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாட்டின் வரலாற்றை மாற்றிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் முடிவுகள் மூலம் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் உள்ளது என்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் வெற்றி பெறும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருந்தது என்றும், ஆனால் ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முடக்குவதற்கு பல வேலைகளை செய்தார் எனவும், இறுதியில் தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான ஜனநாயக உரிமையை பாதுகாத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் தாம் மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் அல்ல என்றும், மக்களின் பணத்தை பாதுகாப்பவர்கள் என்றும் கூறினார். ஒரு அரசாங்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற நாள் முதல் ஜனாதிபதி அனுர அதற்கு முன்னுதாரணமாக உள்ளார் என்றும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்த்தரப்பினர் தமது இயலாமையை மறைக்க தம்மை கொள்ளையர்கள் என்று கூறுகிறார்கள் என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் ஜனாதிபதி அலுவலகத்தினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி குறித்த அறிக்கை நேற்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் அரசியல் கட்சிகள் தமது பலத்தினை மக்களுக்கு காண்பிக்கும் வகையில் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன. கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பிரதான அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் தின கூட்டங்களை நடத்தவுள்ளன. இதனால் நாளை வியாழக்கிழமை கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மாற்று போக்குவரத்து நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் 3:30 மணிக்கு கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் எனும் தொனிப்பொருளின் கீழ் பிற்பகல் 2 மணிகளவில் தலவாக்கலை நகரில் நடைபெறவுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தொழிலாளர் தின கூட்டம் கொட்டக்கலை, அக்கரைப்பத்தனி மற்றும் புகவந்தலாவா ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ளன. இம்முறை பிரதேச வாரியான கூட்டங்களை மாத்திரமே நடத்த அந்த கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் மாலை 2 மணிகளவில் நுகேகொட ஆனந்த சமரகோன் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியுடன் ஒன்றிணைந்த தரப்பினர்களில் ஒரு சிலர் பொதுஜன பெரமுனவின் தொழிலாளர் தின கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பிரதான கூட்டத்தை நடத்தவில்லை. தொகுதி வாரியான கூட்டங்களை மாத்திரமே நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் தண்டனை பெற்று பின்னர் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட யூட் சரமந்த ஜெயமகா சிங்கப்பூரில் இல்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அவரது விடுதலை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போதே இந்த தகவல் தெரிய வந்துள்ளது.
ரோயல் பார்க் கொலை வழக்கின் குற்றவாளி பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் இடம்பெற்ற போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மூத்த அரசு சட்டத்திரணி சஜித் பண்டார ஜெயமகாவை நாடு கடத்துமாறு இலங்கை அதிகாரிகள் சிங்கப்பூரிடம் கோரிய போதிலும் அவர் தங்கள் நாட்டில் இல்லை என்பதை சிங்கப்பூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் யூட் சரமந்தவின் தற்போதைய இருப்பிடத்தை கண்டறிய சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டு ஒரு வருடம் கழித்து அவரை கண்டுபிடிப்பதில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து நீதியரசர்களான எஸ் துரைராஜா, யசந்த கோட்டாகோட மற்றும் ஜனக்தி சில்வா ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ளது. வழக்கு கோப்பை மீட்டெடுப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமாக தாமதங்கள் ஏற்பட்டாலும் பிடியாணை பெறுவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு ஜூலை 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது வழக்கின் முன்னேற்றம் குறித்து அறிவிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களில் ஒன்றான MSC மரியல்லா கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை சென்றடைந்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவைச் சேர்ந்த MSC மரியல்லா கப்பலானது 399.9 மீட்டர் நீளமும் 61.3 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். இந்த கப்பலானது 24,246 கொள்கலன்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதென்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் MSC மரியல்லாவின் வருகை இலங்கையின் கடல்சார் துறையில் ஒரு தனித்துவமான மைல்கல் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களை இயக்கும் திறன் இந்த கப்பலின் வருகையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இது நிதி ஆபத்துக்களை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4வது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணித்தலைவர் எவன் பபகியோர்கியா தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுதல் மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிசெய்வு பொறிமுறையின் சரியான செயற்பாட்டை உறுதி செய்யும் முன் நிபந்தனைகளை செயல்படுத்துதல், பன்னாட்டு பங்குதாரர்களின் உறுதியளிக்கப்பட்ட நிதி பங்களிப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய கவனம் செலுத்தி நிதி உறுதிப்பாடு மதிப்பாய்வை முடித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை பெறுவதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த 2 தடவையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்களை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முச்சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு 6ஆம் தேதி மக்கள் வாக்குகளால் தண்டனை வழங்க வேண்டும் என பரந்தனில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். முக்கியமாக இந்த கரைச்சி பிரதேசவை பற்றி நிறையவே இங்கே குறிப்பிட்டார்கள். எனக்கு முன்பு பேசியவர்கள் படுமோசமான ஊழல் மோசடிகள். இந்த பாருங்க, இதுல இருந்து பார்த்தா ரோட்டே தெரியல, கிரவுண்ட்ஸா என்னன்னு தெரியல. ஒரு தெரு விளக்கு இல்ல, விளக்குகள் போட்டார்கள் பத்தி கொஞ்ச நாள் பத்துச்சு, பிறகு பத்தி நூந்து பத்துச்சு, பிறகு அப்படியே நின்றுட்டு எல்லாம் போலி. அதாவது தரமில்லாத பல்புகளை போட்டார்கள். தரமான பல்புகளுக்கு காசை ஒதுக்கிவிட்டு தரமில்லாத பல்புகளை போட்டார்கள். நாங்கள் இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வோம். மக்களுக்குரிய உள்ளூராட்சி சபைகளுக்கு கூட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். நீங்கள் எங்களை நம்புங்கோ. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் அர்ப்பணமான சேவையை மக்களுக்கு ஆற்றியவர்கள் தான், எங்களுடன் இணைந்து செயலாற்றியவர்கள் தான் இன்றைக்கு உங்கள் வேட்பாளர்களாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் நம்பலாம். அவர்களுக்கு வாக்களிங்க. எங்களுக்கு பெருவாரியான வெற்றியை பெற்றுத் தாருங்கள். இந்த சபையில முக்கியமாக ஊழலற்ற நிர்வாகத்தை செய்தாலே மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து விடலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்து நன்மை அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த 6ஆம் தேதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்குள் சென்று விட்டதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். மாவனல்ல நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார்.
පාසල් උපකරණවලට ගහන වැට් ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு பின்னர் தற்போது 3வது தேர்தலை நாம் எதிர்கொண்டுள்ளோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விருப்பு வாக்குகளை பதிவிடுவது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் கடந்த 2 தேர்தல்களிலும் அரசாங்கம் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதனை தெளிவாக நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொள்கை பிரகடனத்தில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்தும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானது. அரசியல் பிரகடனப்படுத்தப்படுவதும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் என 2 அம்சங்கள் காணப்படுகிறது. பிரகடனப்படுத்தப்படுவதற்கும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இடையில் இடைவெளியை விட்டுவிடாமல் சொன்னதை செய்வது சிறந்த அரசாங்கம் ஒன்றின் குறிகாட்டியாகும். கடந்த 2 தேர்தல்களிலும் சுபீட்சமான நாட்டையும் அழகிய வாழ்க்கையையும் நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று கூறிய தரப்பினரின் வாக்குறுதிகளை நம்பி சுப நேரத்தில் அனுரவிடம் நாட்டை மக்கள் ஒப்படைத்தார்கள். ஆனால் அரசாங்கம் வாக்குறுதியளித்த எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அரிசி, பால்மா, தேங்காய் ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதாக உறுதியளித்த போதும் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துத்தான் வருகிறது. மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கூட வழங்க முடியாத அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. தாம் முன்வைக்கும் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவோம் என்று இந்த அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதி இன்று மூடப்பட்டுள்ளது. இன்று நாடானது சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்குள் சென்று விட்டது. வீட்டில், வீதியில், வேலை செய்யும் இடத்தில் கூட துப்பாக்கி பிரயோகம் நடக்கும் அளவுக்கு இவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை பரப்பியிருக்கிறார்கள். இன்று சட்டத்தின் ஆட்சி இல்லை, அதை பேணுவதற்கான ஏற்பாடுகளும் இல்லை. பாதாள உலக நடவடிக்கை சமூகத்தை ஆக்கிரமித்துள்ளது. இந்த பிரச்சனைக்கு அரசாங்கத்திடம் தீர்வும் இல்லை. இலங்கையில் அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற தொழில்துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை 11,50,000 கடந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் கடந்த வருடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் முதல்கட்ட அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற தொழில்துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை 11,18,018 பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த பணியாளர்களில் 50.5% ஆண்கள் எனவும் 49.5% பெண்கள் எனவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2016 ஆண்டுக்கு பின்னர் அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற நிறுவனங்களின் பணியாளர்களின் கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இதனிடையே அரசு அனுசரணை பெற்ற தொழில்துறைகளோடு இணைந்த நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களை கணக்கெடுப்பில் உள்வாங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முப்படையினர் மற்றும் பெருந்தோட்டத்துறையின் பணியாளர்களும் இதில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று இரவு டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்தில் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பகல்காமில் 26 இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த வாரம் பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய பகவத், பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களுக்கு கடுமையான பதிலடியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களிடம் அவர்களுடைய மதம் என்னவென்று கேட்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டுள்ளனர். இது போன்ற விடயங்களை இந்துக்கள் ஒருபோதும் செய்வது கிடையாது. நம்முடைய மனங்களில் வலியுள்ளது, நாங்கள் கோபத்தில் இருக்கிறோம் என கூறினார். அத்துடன் மக்களை பாதுகாக்க வேண்டியது மன்னனின் கடமை என்றும் மன்னன் தன்னுடைய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து பகல்காமில் தாக்குதல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இதனிடையே நேற்று ராணுவ தளபதிகளோடு நடந்த கூட்டத்தில் எதிர் நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி முழு சுதந்திரம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்வீடன் நாட்டின் உப்சாலா நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்வீடன் நாட்டின் உப்சாலா நகரின் மையத்தில் உள்ள பக்சலா சதுக்கத்துக்கு அருகில் ஒரு சிகை அலங்கார நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து குறித்த பகுதியை காவல்துறையினர் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். துப்பாக்கிதாரி தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு காவல்துறையினர் வீடு வீடாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ஸ்வீடனில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு மற்றும் கும்பல் தாக்குதல்கள் குறித்து கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க விரும்புவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட மாட்டாது என்கின்றார் ஸ்ரீலங்கா பிரதமர். உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் எனவும் சூளுரை. சர்வதேச தொழிலாளர் தினம். கொழும்பில் ஏட்டிக்கு போட்டி, பேரணி மற்றும் கூட்டங்கள். ரோயல் பார்க் கொலை வழக்கு. யூட் சரமந்த ஜெயமஹா சிங்கப்பூரிலிருந்து தலைமறைப்பு. கொழும்பு சென்ற உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல். கிழக்கு கொள்கலன் முனையத்தில் பணி. பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்கு சென்ற நாட்டின் ஆட்சி. சஜித் விசனமா. ஸ்வீடனை இழுக்கிய துப்பாக்கிச்சூடு. 3 பேர் பலி.
இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.